ஆமேன். ஏசாயா 53 அதிகாரம் 1 வசனம் துவக்கி கடைசி வசனம் வரை எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். ஏசாயா 53 அதிகாரம் 1 வசனம் துவக்கி கடைசி வசனம் வரை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். ஏசாயா 53 பழைய ஏற்பாட்டில் பக்கம் 860 பக்கம். எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? வாசிங்க. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாட அனுபவித்தவருமாய் இருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமற் போனோம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு அக்கிரமித்தம் நொறுக்கப்பட்டார். தமக்கு சந்தானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பித்தெறிந்து அவன் தன் வழியிலே போடும். கர்த்தரோ நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தை அவர் மேல் விழப்பண்ணினார். அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் அவருடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும் தன்னை மயிர் கத்திக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். இடுக்கணிலும் நியாய தீர்ப்பிலும் இருந்து அவர் எடுக்கப்பட்டார். அவருடைய வம்சத்தை யாரால் சொல்லி முடியும்? ஜீவன் உள்ளவருடைய தேசத்திலிருந்து அறுப்புண்டு போனார். என் ஜனத்தின் மீறல் நிமித்தம் அவர் பாதிக்கப்பட்டார். துன்மார்க்கரோட அவரோட பிரேத குழியை நியமித்தார்கள், ஆனாலும் அவர் மரித்த போது ஐஸ்வர்யவான்களோடு இருந்தார். அவர் கொடுமை செய்யவில்லை, அவர் வாயில் வஞ்சனை இருந்ததுமில்லை. கர்த்தரோ அவரை நொறுக்க சுத்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் தம்முடைய சந்ததியை கண்டு நீடித்த நாளாய் இருப்பார். கர்த்தருக்கு சுத்தமானது அவர் கையினால் வாய்க்கும். அவர் தமது ஆத்தும வர்த்தத்தின் பலனை கண்டு திருப்தியாவார். என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்களுக்குள்ளாக்குவார். அவர்களுடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்ளுவார். அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டி கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன். பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டு கொள்வார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை வைத்து எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புகிறீங்க? இந்த நாளிலும் கூட அவர் நமக்காக சிலுவையிடப்பட்ட பாடுகளை நாம் நினைவு கூற வந்திருக்கிறோம். விசேஷமாக இந்த வசனத்தை நான் வாசித்து உங்களோடு நான் பேச விரும்புகிறேன். 12வது வசனத்தை திரும்ப வாசிங்க பார்க்கலாம். 12வது வசனத்தை. அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன். பலவான்களை அவர் தமக்கு கொள்ளை பொருளாக பங்கிட்டு கொள்ளுவார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்த பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? அவர் அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு, இதை வச்சு தான் நான் இன்னைக்கு உங்களோட பேச போகிறேன். அவர் பூமியில் வாழும்போது பிதாவாகிய தேவனுடைய குமாரனாய் இருந்தாலும் அவர் சிலுவையில் மரிக்கும்போது அவரை பரலோகம் என்ன கணக்கில் ஏற்றுக்கொண்டது அப்படின்னா, ஹவு டஸ் த ஹெவன் கால்குலேட்டட் ஹிம், அவரை எந்த கூட்டத்தில் அவரை சேர்த்து கொண்டதுன்னா அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு. அப்படி அவர் எண்ணப்பட போய்தான் அவர் அநேகருக்காக வேண்டி கொண்டது நிமித்தம் அவர் சிலுவையிலே அநேகருக்காக இயேசு சிலுவையில வேண்டி கொண்டாராம். யாருக்காக வேண்டி கொண்டாராம்? அநேகருக்காக. யார் அந்த அநேகர் அப்படின்னா நீங்களும் நானும் அந்த அநேகராயிருக்கிறோம். ஹல்லேலூயா. சொல்ல போனால் நீங்கள் தப்பு செஞ்சால் நீங்கள் தான் உங்கள் பேர் தான் என்னது? குற்றவாளி. நீங்கள் தப்பு செஞ்சால் நீங்கள் தான் யார்? குற்றவாளி. ஆனால் நீங்கள் குற்றவாளிகளாக எண்ணப்பட வேண்டிய இடத்துல இயேசு குற்றவாளியாக எண்ணப்பட்டதினால் என்ன நடக்குன்னா, அப்போ அவருக்குள்ள ஒரு நீதி இருந்துச்சுல்ல, அவருக்குள்ள ஒரு பரிசுத்தம் இருந்துச்சுல, அது எங்கே போச்சு? பக்கத்தில் பார்த்து கேளுங்க பார்க்கலாம். அது எங்கே போச்சு?
ஏன்னா அவர் உண்மையிலே நீதியாக வாழ்ந்தார், பரிசுத்தமாக வாழ்ந்தார், பாவத்தை பாராத சுத்தமான தேவன். அப்போ அது எங்கே போச்சு? பரலோகம் அவரை அக்கிரமக்காரர் பட்டியலிலே பரலோகம் அவரை சேர்த்தது. யார் பட்டியலில் சேர்த்துச்சா? அக்கிரமக்காரர் பட்டியலில் போச்சு. அப்போ ஏற்கனவே அவருக்குள்ள ஒரு நீதி பரிசுத்தம் இருந்துச்சுல, அது எங்கே போச்சு? அவர் அநேகருக்காக வேண்டிக் கொண்ட பொழுது அவருடைய ஜெபத்தின் மூலம் யார் யாருக்காகலாம் அவர் வேண்டிக் கொண்டாரோ அவர்களுக்கு பங்காக பங்கிட்டு கொடுக்கப்பட்டு விட்டது. சிலுவையினால் குட் ஃப்ரைடே இஸ் நாட் a day to cry and to make quarrel. கத்தி கூப்பாடு போடுவது குட் ஃப்ரைடே அல்ல. குட் ஃப்ரைடே என்றால் கருப்பு கலர் சட்டை, கருப்பு கலர் பேண்ட்டு போட்டு துக்கத்தை தெரிவிக்கிற நாள் அல்ல. தம்பி, மேட்டர் ரொம்ப முக்கியம். நீங்கள் சொல்ல வர காரியம் ரொம்ப முக்கியம். நான் ஏதோ கருப்பு கலர் சட்டை, கருப்பு கலர் பேண்ட் உடனே அங்கே பார்த்து சிரிக்காங்க. இப்படி ஒரு கூட்டம் இருக்கிற வரைக்கும் விளங்க போகிறதே கிடையாது. நீ விளங்கவே மாட்டேன். எப்போ நீங்கள் மற்றவனை எதுக்கு எடுத்தாலும் ஏன்னு பார்க்கிங்களோ அன்றைக்கே தெரியுது இது டுபாக்கூர் கேஸு, ஒன்றுத்துக்கு ஆகாது. காலம் முழுக்க சுற்றி பார்த்தே போகிற கூட்டம் அப்படின்னு. அவன் கருப்பு போட்டான், அவன் சிவப்பு போட்டான், வெள்ளை போட்டான், இன்றைக்கி ஏதோ போட்டு வந்திருக்கான், சந்தோஷம். அப்போது நம்முடைய வாழ்க்கையில் அவர் என்ன செஞ்சார், அவர் என்ன செய்து முடித்தார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அவர் அக்கிரமக்காரர்கள் ஒருவராக எண்ணப்பட்டது நிமித்தம் அவருக்குள்ள இருந்த நீதி, அவருக்குள்ள இருந்த பரிசுத்தம் எங்கே போச்சு? அவர் அநேகருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் யாருக்காக வேண்டிக் கொண்டார்? அவர் சிலுவையில் இப்படியாக ஜெபித்தார், பிதாவே தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. அவர்களுக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அவர் மேல் இருந்த அந்த நீதி, அவர் மேல் இருந்த பரிசுத்தத்தை அவர்களுக்கு பங்காக கொடுத்து விட்டார். நமக்கு ஒரு பங்கு இருக்குது. ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சிலுவையில் நமக்கு பங்கு இருக்குது. சிலுவையில் 2 காரியம் நடைபெற்றது. என்ன தெரியுமா? ஒன்று, தீர்ப்பு செலுத்தப்பட்டது. சத்தமாக சொல்லுங்க. சிலுவைனா என்ன அடையாளம் தெரியுமா? The final judgment has been done. தீர்ப்பானது செலுத்தப்பட்டு விட்டது. சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமாக சொல்லுங்க. தீர்ப்பானது சொல்லுங்க பார்க்கலாம். தீர்ப்பானது செலுத்தப்பட்டு விட்டது. ஆனால் மற்ற எல்லாருடைய சிலுவையிலும் என்ன தெரியுமா நடந்துச்சு? தீர்ப்பு மட்டுமே செலுத்தப்பட்டது. இயேசு கிறிஸ்து அறையப்பட்ட சிலுவையில் மட்டும்தான் தீர்ப்பு செலுத்தப்பட்டது. அந்த தீர்ப்புக்கு அப்புறம் உயிர்த்தெழுந்த வல்லமையும் செயல்பட்டது. புது யுகம் துவங்கினது. என்ன துவங்குச்சு? புது யுகம். The judgment has been given அப்படின்னு என்ன அர்த்தம்னா, நீங்கள் இன்னைக்கு எத்தனை பேர் நம்புறீங்களோ அவர் எனக்காக சிலுவையில் வேண்டிக் கொண்டார். உனக்காக சிலுவையில் வேண்டிக் கொண்டது இயேசு மட்டும்தான். அவர் நமக்காக வேண்டிக் கொண்டார். சிலுவையில் வச்சு வேண்டினாரு. செத்து ரத்தம் சிந்தப்பட்டதுக்கு அப்புறமோ அந்த ரத்தமும் உனக்காக வேண்டிக் கொண்டிருக்கிறது. இன்னைக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, ஜீசஸ் prayed for you on the cross. இயேசு உனக்காக சிலுவையில் ஜெபிச்சார். இது ஒரு பெரிய பாக்கியம். நிறைய பேர் வாழ்க்கையில் பிரச்சனைகள், உபத்திரவங்கள், போராட்டங்கள், கண்ணீர்கள், கஷ்டங்கள் வரும்போது நம்ம சொல்லுவோம், யார் எனக்காக ஜெபிப்பா, யார் எனக்காக தரப்பில் நிற்பா? ஜப கோபுரத்துக்கு அடிப்போமா, கோபுரம் இல்லாத ஜபத்துக்கு அடிப்போமா? எங்கே நம்ம என்ன செய்வோம்? ஐ வாண்ட் டு டெல் யூ த ட்ரூத். பி போல்ட், பி ஸ்ட்ராங். ஜீசஸ் prayed for you on the cross. தைரியமாக இருங்கள், பலமாக இருங்கள். இயேசு உனக்காக சிலுவையிலே வேண்டிக் கொண்டார். எத்தனை பேருக்கு இது ஒரு பெரிய பாக்கியமாக கருதுறீங்க? உங்கள் வாழ்க்கையில் பிசாசுகள் போராடும் போது, உங்கள் வாழ்க்கையில் குழப்பங்கள் போராடும் போது, உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகள் போராடும் போது நீங்கள் நினைவு கூற வேண்டிய காரியம், ஜீசஸ் prayed for me on the cross. இயேசு எனக்காக சிலுவையிலே வேண்டிக் கொண்டார். அவர் நெருக்கத்தின் மத்தியிலே வேண்டிக் கொண்டார். கெத்செமனே தோட்டத்தில் எனக்காக வேண்டிக் கொண்டார். வேடிக்கை பார்த்து கொண்டு இல்லை, வேண்டிக் கொண்டிருக்கிறார். எப்போ? கெத்செமனே தோட்டத்தில் உபத்திரவத்தின் மத்தியில் வேண்டிக் கொண்டார். உபத்திரவத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி வேண்டிக் கொண்டார். சிலுவையிலே உபத்திரவத்தில் உனக்காக வேண்டிக் கொண்டார். எபிரேயர் 12:24, ஆபேலின் ரத்தம் பேசினதை பார்க்கலாம் நன்மையான இரத்தமாய் அவர் உனக்காக வேண்டிக் கொண்டார். சிலுவையிலே நம்ம பார்க்கும்போது நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு காரியம், அப்படியே நம்ம இப்படி யோசிக்கக்கூடாது. த ப்ராசஸ் இஸ் காமன். நல்லா புரிஞ்சுக்கோங்க.
ஒரு கல்லனை சிலுவையில் எப்படி அறைவாங்களோ அதே மாதிரி தான் இயேசுவை அரைஞ்சாங்க. தேர் இஸ் நோ டிஃப்ரென்ஸ் இன் த ப்ராசஸ். இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, நிறையா ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, இயேசு ஃபோட்டோலாம் பார்த்தீங்கன்னா அதில் நிறைய ஃபோட்டோவில் இயேசுவை தொங்க விட்ட மாதிரி பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க. சில ஃபோட்டோவில் இயேசு நெஞ்சில் மட்டும் கிழிச்சு அதுக்குள்ளே இந்த ஒரு ஹார்டின் வந்து அந்த ஹார்டினில் லைட் எறிகிற மாதிரி போட்டிருப்பாங்க. பிறகு கையில் இந்த ரத்தம் வடிகிற மாதிரி போட்டிருப்பாங்க. தம்பி, கல்லனை எப்படி சிலுவையில் அரைஞ்சாங்களோ அதே மாதிரி தான் இயேசுவை அரைஞ்சாங்க. நீங்கள் ப்ராசஸை பார்க்கிங்க, அந்த ப்ராசஸ்க்குள்ளே இருக்கிற இன்னொரு ப்ராசஸ் நிறையா இருக்குது, அதை பாரு. இன்றைக்கி ட்ரெடிஷ்னல் சர்ச்சஸ் ப்ராசஸை பார்க்குது. இன்றைக்கி ஸ்பிரிச்சுவல் சர்ச்சஸ் அந்த ப்ராசஸ்க்குள்ளே ஒரு ப்ராசஸ் இருக்குது. எல்லா கல்லனையும் எப்படி அடித்தாங்களோ சிலுவையில் அதே மாதிரி தான் இயேசுவை அடித்தாங்க. அது நமக்கு ஒரு பெரிய பாக்கியமாக இல்லை. அவர் சிலுவையிலே தண்டனையை ஏற்றுக்கொண்டார், அது ஒரு பகுதியான பாக்கியம். அதற்குள்ளாக அவர் பல காரியங்களை செய்து வைத்திருக்கிறார். அந்த என்ன ப்ராசஸை செஞ்சார், அப்படி என்ன நமக்காக சிலுவைக்குள்ளாக செய்தார், அதுதான் ஏசாயா 53வது அதிகாரம். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான்லாம் ப்ராசஸை பேசுது. ஆனால் ப்ராஃபட் ப்ராசஸ்க்குள்ளே இருக்கிற ப்ராசஸை பேசுகிறாரு. எத்தனை பேர் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்ல விரும்புகிறீங்க? இன்னைக்கு குட் ஃப்ரைடே அப்படின்னா எல்லாத்தையும் கேட்டால் என்ன சொல்லுவாங்க? இயேசுவை சிலுவையிலே அறைந்த நாள், இயேசுவை சிலுவையிலே அரைஞ்ச நாள். இது வந்து ப்ராசஸ். நீங்கள் ப்ராசஸை பேசுகிறீங்க. நடைபெற்ற சம்பவத்தை நினைவு கூறுகிறீர்கள். நாம் இந்த சர்ச்சில் நடைபெற்ற சம்பவத்தை நினைவு கூற வரவில்லை. அது எல்லாருக்கும் தெரியும், எல்லாருக்கும் புரியும். எத்தனையோ படங்கள், எத்தனையோ கதைகளில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. த ப்ராசஸ் இஸ் டசன்ட் மேட்டர். சிலுவையில் இயேசு 7 வார்த்தையை பேசினார். அவர் உயிரோடு இருக்கும்போதே எந்த வார்த்தையை பேசினான்னு கேட்டால் அது தெரியாது. சிலுவையில் பேசினது மட்டும்தான். ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கும்போது பேசினதை கேளுப்பா. சாவும்போது பேசுனதை கேட்டு என்ன பண்ண போகிறேன்? உயிரோடு இருக்கும்போது பேசுனதை முதல்ல கேளு. அவர் சீஷர்களுக்கு தம்மை உயிர் உள்ளவர்களாக காண்பித்தார். ஆமென். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, எதுவும் தவறு நான் சொல்ல விரும்பலை. டோன்ட் கெட் ஸ்டக் வித் த ட்ரெடிஷ்னல் மேட்டர்ஸ். நீங்கள் சடங்காச்சாரமான காரியத்தோடு நீங்கள் பிணைக்கப்பட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படாது. இன்றைக்கி உங்கள் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படட்டும். இயேசு உனக்காக சிலுவையில் வேண்டிக் கொண்டார். இயேசு உனக்காக சிலுவையில் ஜெபிச்சார். சிலுவையில் போகிறதுக்கு முன்னாடி ஜெபிச்சார், சிலுவையிலையும் ஜெபிச்சார். மரித்து உயிர் தெழுந்ததுக்கு அப்புறமும் அவர் உனக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார். உனக்காக இரவும் பகலும் ஜெபிக்கிற ஒரு நாயகன் சிலுவையிலே தோன்றியிருக்கிறார். பாவங்கள் யாவையும் கழுவியனை பரிசுத்தமாக்கிடும் வல்ல இரத்தமே. பாவங்கள் யாவையும் கழுவியனை பரிசுத்தமாக்கிடும் வல்ல இரத்தமே. சுத்த மனசாட்சியை எனக்கு தந்து சொல்லுவோம். சுத்திகரித்த பரிசுத்த இரத்தமே. சுத்திகரித்த பரிசுத்த இரத்தமே. இரத்தமே சிந்தப்பட்ட விலையேற பெற்ற வல்ல இரத்தமே. இரத்தமே சிந்தப்பட்ட இரத்தமே. இலக்கு விலையாக சிந்தப்பட்டதே. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா சொல்றீங்க? இயேசு சிலுவையில் எனக்காக ஜெபித்தார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம், இயேசு எனக்காக சிலுவையில் ஜெபித்தார். ஏன் தெரியுமா? யூதர்கள் இயேசுவை சிலுவையில் அறையும் போது கூட ஒரு பெரிய ஆளை பார்க்கல. ஒரு கல்லனுக்கு எங்கே ஆணி குத்துனாங்களோ அதே இடத்துல தான் இயேசுக்கும் ஆணி குத்தப்பட்டது. ஒரு கல்லனுக்கு எப்படி ஈட்டி வச்சு குத்துவாங்களோ அதே சம்பவம் தான் நடைபெற்றது. The process was same. அதனால மக்களுக்கு வித்தியாசம் தெரியல. அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் அந்த யூத மார்க்கம் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாம அவரை வந்து ஒரு தூதுவராக பார்க்காங்க. ஆமே கரெக்ட் தம்பி? நீ ப்ராசஸை பார்த்தேன்னா இயேசுவை வந்து நீ தூதுவராக தான் பார்ப்ப. அந்த ப்ராசஸ்க்குள்ளே என்ன பண்ணி வச்சார்? மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், சீசன் எழுதினதெல்லாம் ப்ராசஸ்ஸு.
ப்ராஃபட்டிக்கல் ஸ்பிரிட்டில் தீர்க்க தரிசன ஆவியில் நிரம்பி தீர்க்க தரிசன கண்களில் எழுதுனது ஏசாயா. அதுதான் ஏசாயா 53. நமக்கு சமாதானத்தை, அந்த பக்கத்தில் இருக்கிற கள்ளன் சிலுவையில் அடிபட்டான், ஆனால் அவனால் சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினையை கொண்டு வர முடியாது. ஆனால் இங்கே நடுவில் அடிபட்டவருக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. இந்த கல்லனுக்கும் ஆணி அடித்தாங்க, இயேசுக்கும் ஆணி அடித்தாங்க. 2 பேருக்குமே தழும்பு இருந்துச்சு. ஆனால் இந்த தழும்புகளால் மட்டும்தான் சுகம் கிடைச்சது. வித்தியாசப்படுத்தி பார்த்தாதான்ப்பா உனக்கு இயேசு இரட்சகராக தோன்றுவார், இல்லைன்னா இறை தூதுவராக தோன்றுவார். நபிகள் நாயகம் மாதிரி இன்னைக்கு இஸ்ரேல் ஜூஸ் அவரை தூதுவராக பார்க்காங்க. ஏன்னா அவன் கண்ணால் பார்த்தது ப்ராசஸ் தான். இன்னைக்கு கிறிஸ்டியானிட்டியில் குட் ஃப்ரைடேயை ப்ராசஸாக பார்த்தீங்கன்னா ஒன்றிய மாதிரி ஒரு முட்டாள், ஒரு 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 ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படாத ஒரு மனுஷன் வேறு யாரும் இருக்க மாட்டான். அதனால தான் சொல்கிறேன், சோகமாக இருக்காதீங்க, கவலையாக இருக்காதீங்க. இன்றைக்கி நீங்கள் போங்க, பிரியாணி வாங்க. இன்றைக்கி ஒரு நாள் தான் உங்களுக்கு ஹாலிடே, இன்றைக்கி ஒரு நாள் தான் உங்களுக்கு ஜாலிடே. இன்றைக்கி பீச்சுக்கு போங்க, பிரியாணி வாங்குங்க, சமைங்க, சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். ஏன்னா நீ ப்ராசஸை பார்க்கல, ப்ராசஸ்க்குள்ளே இருக்கிற இன்னொரு ப்ராசஸை நீ பார்த்து கொண்டு இருக்கிற. எத்தனை பேருக்கு நான் சொல்ல வர்றது நல்லா புரியுதுன்னு சொல்கிறவங்க மட்டும் கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்கிறவங்க சத்தமாக நல்ல சத்தமாக கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. இன்னைக்கு 3 விதமான ப்ராசஸ்க்குள்ளே இருக்கிற ப்ராசஸை நம்ம பார்க்க போகிறோம். ஆமென், அல்லேலூயா. முதல்ல இயேசு சிலுவையில் எனக்காக வேண்டிக் கொண்டார். நான் சொல்லுகிறேன், இயேசுவின் ஜெபத்தை பிதா நிராகரிப்பாரா? நான் என்னங்க முட்டாள் மாதிரி நீ பார்க்கீங்க? இயேசுவின் ஜெபத்தை பிதா என்ன நிராகரிப்பாரா? இயேசு உனக்காக வேண்டிக் கொண்டார், உன்னை நிராகரிக்க முடியுமா? பிசாசு உன்னை அவர் கையிலேருந்து எடுக்க முடியுமா? உனக்காக நீ பிறக்க போகிறதுக்கு முன்னாடியே ஜெபம் பண்ணிட்டார். தாங்கள் செய்வது இன்னதென்று பிறவென்ன பெருசாக போட்டு யோசிச்சுட்டு இருக்கிற, எதுவுமே மேட்டர் கிடையாது. அவர் ஏற்கனவே உனக்காக ஜெபம் பண்ணி முடிச்சிட்டாரு. அதனால தான் சொல்லுகிறேன், ரொம்ப வாழ்க்கையில் போட்டு ரொம்ப ஜெபம் பண்ணாதீங்க, ரொம்ப மண்டையை உடைக்காதீங்க, ரொம்ப கவலைப்படாதீங்க, ரொம்பையும் வாழ்க்கையில் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்காதீங்க. அவர் உனக்காக சிலுவையில் ஜெபித்து முடித்து விட்டார். நாளைக்கு உன் வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைக்காக இன்னைக்கு அவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஜெபம் பண்ணி வச்சிருக்கார். You are under the prayer backup of Jesus. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம், You are under the prayer backup of Jesus. சத்தமாக சொல்லுங்க, நீங்க இயேசுவின் ஜெபத்திலே ஏற்கனவே ஜெபிக்கப்பட்டு விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அவர் ஜெபத்தின் பின்னணியில் வாழ்கிறீர்கள். இதை நான் சொல்லும் போதே அநேக பிசாசுகள் ஆவியில எனக்கு முன்பதாக அது கெட்டப்பட்டு கொண்டிருக்கிறத பார்க்குறேன். ஏன்னா சத்தியத்தை அறிவிங்க, சத்தியம் உன்னை விடுதலை ஆக்கோ. ஆண்டவரே, யார் எனக்காக திறப்பில் நின்று ஜெபிப்பா? எந்த திறப்பின் வாசல் போகலாம்? அட தம்பி, இந்த அறிவு தான், நீ திறப்பில் நிற்கவே மாட்டேன். அவர் ஏற்கனவே திறப்பில் நின்று முடிச்சிட்டார். நீ என்ன புதுசாக இன்னொரு ரூட்டை போடுறது? விட்டா இன்னொரு இயேசுவா ஆயிரும் போல. புது ரூட்லாம் போடாதீங்க. விரியன் பாம்பு குட்டிங்களே, உங்களுக்கு பக்க வழியை காண்பித்தவன் யார்? நமக்காக இயேசு ஏற்கனவே திறப்பில் நின்று நமக்காக சுதந்தரித்து விட்டார். எத்தனை பேருக்கு இதை பேசும்போது மனசில் ஒரு தைரியம் வருது? அவங்க மட்டும் சத்தமாக ஆமைன்னு சொல்லலாமே. எத்தனை பேர் மனசுக்குள்ள ஒரு வெறி வருது? பார்த்துக்கிடலாம். எப்பா என்னப்பா பாஸ்டர்கிட்ட நொயின்னு எல்லா நேரமும் தலையை கொடுத்துக்கிட்டு எதுக்கு? தைரியமாக சொல்லு, ஏசு எனக்காக ஜெபம் பண்ணி முடிச்சிட்டார். என் வியாதிக்காக ஏற்கனவே ஜெபம் பண்ணிட்டார். என் பிரச்சனைக்காக ஏற்கனவே ஜெபம் பண்ணி முடிச்சிட்டார். ஆமென். வாழ்க்கையில் ரகசியங்கள் தெரிய தெரிய தெனாவட்டு வந்துடும். தமிழ்நாட்டு இப்போ மருத்துவர்கள்ட்ட போய் ஒரு வியாதின்னு சொன்னீங்கன்னா, அது பார்த்துக்கலாம், 4 மாத்திரையை போட்டால் சரியாக போகுது. அதே மாதிரி வேதத்தின் அறிவு நல்லா தெரிஞ்சுட்டு நீங்கள் எவ்வளோ பெரிய பிரச்சனை, அது போயா பார்த்துக்கலாம், தன்னால் சரியாயிரும். அது தன்னால் சரியாயிரும். நீ ஜோமனா இருந்தாலே தன்னால் சரியாயிரும். இவன் என்னத்தையா பொசக்கா ஜெபம் பண்ண, அது இயேசுக்கு பிடிக்காமல் இருக்க, கடைசியில் அவர் ஜெபத்தில் அவர் அற்புதம் கூட நடக்காமல் போயிடும். ஸோ யூ ஆர் அண்டர் த ப்ரேயர் கவரிங். உங்களை சுற்றிலும் ப்ரேயர் கவரிங் இருக்குது. எத்தனை பேர் ஆமென்னு சொல்கிறீங்க? உங்களை சுற்றிலும் ஒரு ஜெப வல்லமை இருக்கிறது. என்ன ஜெப வல்லமைனா, பாஸ்டர் ஜோமான ஜெப வல்லமை அல்ல, ஷில்பா ஜோமான ஜெப வல்லமை அல்ல.
எந்த தீர்க்கதரிசி ஜோமனு ஜப வல்லமை அல்ல, எந்த ஜபக்கோபுரத்தினுடைய ஜப வல்லமை அல்ல. இயேசு உனக்காக ஜபித்த ஜபத்தின் வல்லமை உன்னை சுற்றிலும் இருக்கிறது. சிலுவையில் அவர் எனக்கு பெற்றுத்தந்த ஆசீர்வாதம். I am under the prayer covering of Jesus 24/7, 24 மணி நேரமும் 7 நாட்களும் என்னை சுற்றிலும் இயேசு செய்து வைத்த ஜபத்தின் வல்லமையினால் நான் பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன். எத்தனை பேர் கைகளை தட்டி ஒரு ஆமென் சொல்ல விரும்புறீங்க? சத்தமா கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்றவங்க சத்தமா கரங்களை தட்டி ஒரு ஹல்லேலூயா. இன்னும் கடைசியாக சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்தில் கை கொடுத்து நல்லா சத்தமாக சொல்லுங்க. நீங்கள் ஜப வல்லமையினால பாதுகாக்கப்படுறீங்க. இயேசு செய்த ஜப வல்லமை. யார் செய்த ஜப வல்லமை? யார் செய்த ஜப வல்லமை? யார் செய்த ஜப வல்லமை? இந்த சபைக்காக இயேசு ஒரு ஜப வல்லமையை நியமித்து வச்சிருக்காரு. பீஸ் சர்ச்சுக்காக பல வருஷத்துக்கு முன்னாடி அவர் ஜெபம் பண்ணி வச்சிருக்கிறாரு. நான் அதை விசுவாசிக்கிறேன், நான் அதை நம்புகிறேன். ஆமென். அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு நீங்களும் நானும் அக்கிரமக்காரர் என்று சூட்டப்பட வேண்டும். தப்பு செய்தவர்கள் என்று நியாயம் தீர்க்கப்பட வேண்டும். ஆனால் அவர் எண்ணப்பட்டார். யாருக்காக எண்ணப்பட்டார்? உனக்காக எனக்காக எண்ணப்பட்டார். அவருடைய ஆசீர்வாதம், அவருடைய பரிசுத்தம், அவருடைய நீதியை கர்த்தர் நம்முடைய ஆவிக்குள் தந்திருக்கிறார். எத்தனை பேர் கைகளை தட்டி ஒரு ஆமென் சொல்ல விரும்புறீங்க? சத்தமாக கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. Prayer, you are under the prayer covering of Jesus. Point number 1, you are under the prayer covering of Jesus. Hallelujah. நான் சந்தோஷமாக இருக்கிறேன். என்னை எந்த வியாதியும் தொட முடியாது, எந்த பில்லி சூனியமும் ஜெயிக்க முடியாது, எந்த ஏவலாவையும் ஜெயிக்க முடியாது, எவா கண்ணீரனை நாசமாக்க முடியாது, எவன் கண்ணீரனை நாசமாக்க முடியாது, எவா சாபமும் என்னை ஒன்றும் செய்ய முடியாது, எவன் போட்ட சாபமாக இருந்தாலும் எதுவும் என்னை செய்ய முடியாது. ஏன் விசுவாசம்? நான் இயேசுவின் ஜபத்திற்குள்ளாக நான் பாதுகாக்கப்பட்டு வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன். நம்புறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. எத்தனை பேருக்கு இந்த குட் ஃப்ரைடே உண்மையிலே ஒரு குட் ஃப்ரைடேயாக இருக்குது? சத்தம் கேட்க மாட்டேங்கி. எத்தனை பேர் குட் ஃப்ரைடே நல்ல குட் ஃப்ரைடேயாக இருக்கு நிற்குது? இது ஒரு நற்செய்தி நாள். அந்த செகண்ட் திங், 4வது வசனத்தை வாசிங்க. 4வது வசனம், அவர் செய்து வைத்த காரியம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நீங்களாம் என்ன நினச்சிங்க அப்படிங்கிறத உங்கள் மைண்ட் செட்டை இந்த வசனம் ரிவீல் பண்ணுது. வாட் யூ ஹேட் திங்க் அபவுட் த க்ரூசிஃபிகேஷன் ஆஃப் கிரைஸ்ட். சிலுவையில் இயேசு அறையப்பட்டதை மக்கள் என்ன மனப்பான்மையோடு பார்த்தாங்க? நாமோ அதிலிருந்து வாசிங்க பார்க்கலாம். நாமோ யாருனால வாதிக்கப்பட்டு? தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று நம்ம என்ன தெரியுமா நினச்சிட்டு இருக்கிறோம்? இதெல்லாம் தேவனவரை அடித்து நொறுக்கி இருந்தேன். நான் சொல்கிறேன், இயேசு உனக்காக வாலண்டியராக இது எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டார். ஆமென். எனக்காக ஏற்றுக்கொண்டார். இதெல்லாம் சந்தோஷமாக எனக்காக அவர் ஏற்றுக்கொண்டார். ஏன் அப்படின்னா, அடுத்த 5வது வசனத்தை வாசிங்க. யார் நிமித்தம் காயப்பட்டார்? ஏன் இயேசு காயப்பட்டார் சொல்லுங்க பார்க்கலாம். நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு. நான் கேட்குறேன், நான் இப்போ ஒரு கேள்வி கேட்குறேன். இந்த கேள்விக்கு உங்கள் மனசாட்சியின்படி எல்லாரும் பதில் சொல்லணும். உங்கள் மனசாட்சியின்படி பதில் சொல்லுங்கள். ஜனங்களுடைய கண்கள் திறக்கப்படணும். என் ஆசையெல்லாம் என் கண்கள் எப்படி திறக்கப்பட்டுச்சோ அதே மாதிரி மக்கள் கண்கள் திறக்கப்பட்டால் நீங்களும் ஒரு ஜெஃபர்சனாக மாறலாம். நான் சொல்லித்தாரேன். இப்போ நீங்கள் பிறந்ததுக்கப்புறம் இயேசு சிலுவையில் அடிபட்டாரா? நீங்கள் பிறக்கிறதுக்கு முன்னாடி அடிபட்டாரா? திரும்ப நான் கேட்குறேன், நல்லா தெளிவாக சத்தமாக பதில் சொல்லுங்கள். நீங்கள் பிறந்ததுக்கப்புறம் இயேசு அடிபட்டாரா? பிறக்கிறதுக்கு முன்னாடி அடிபட்டாரா? சரி, நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு சொன்னார். நீங்கள் தப்பு செஞ்சதுக்கப்புறம் சிலுவையில் அவர் அடிபட்டாரா? தப்பு செய்கிறதுக்கு முன்னாடி சிலுவையில் அடிபட்டாரா? திரும்ப நான் கேட்குறேன், மறுக்க கேட்குறேன், அவர் நீங்கள் தப்பு செய்கிறதுக்கு முன்னாடி சிலுவையில் அடிபட்டாரா? தப்பு செஞ்சதுக்கப்புறம் அடிபட்டாரா? சரி, நீங்கள் பாவ மன்னிப்பு கேட்கறதுக்கு முன்னாடி உங்கள் பாவங்களை மன்னிச்சிருக்காரா? இல்லை பாவத்து மன்னிப்பு கேட்டதுக்கப்புறம் மன்னிச்சாரா? சரி, பிறகு ஏன் பாவத்தை குறித்து இவ்வளோ யோசிக்கிங்க? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள் பார்க்கலாம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், பிறகு ஏன் பாவத்தை குறித்து ரொம்ப யோசிக்கிங்க? ஆசையாக இருக்குண்ணே, அதான் பிரச்சனை. இன்றைக்கி ஏன் பாவத்தை குறித்து மக்களுக்கு யோசனை இருக்குன்னா, அந்த பாவத்துக்கு மேலே ஆசை இருக்குது, அதனால யோசனை இருக்குது. ஆசையை விடு, விடுதலையின் வாழ்க்கைக்குள்ளே வா.
2 ஆப்ஷன் வைக்கிறார் ஆண்டவர். நான் உன் நிமித்தம் காயப்பட்டு அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டதை ஏற்றுக்கொள்ள போகிறாயா, இல்லை பாவம் செய்யணும்னு ஆசைப்படுறாயா? 2 ஆப்ஷன் உனக்கு முன்னாடி. சூஸ் த பெஸ்ட் ஆப்ஷன் மாதிரி சிறப்பானதை தெரிந்துடு. இனிமே நான் பார்க்க போகிறது, இனிமே நான் யோசிக்க போகிறது, இனிமே நான் பேச போகிறது, இனிமே நான் உள்ளத்தின் ஆழத்தில் ஏற்றுக்கொள்ள போகிறது, அவர் என் நிமித்தம் காயப்பட்டார். யார் நிமித்தம் காயப்பட்டார்? என் மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு என்னுடைய அக்கிரம நிமித்தம் அவருக்கு நொறுக்கப்பட்டார். அடுத்த வார்த்தை சொல்லுது, நமக்கு இது எல்லாம் ஏன் பண்ணார்னா, மனசு ரொம்ப குழம்பிட்டே இருக்கல உங்களுக்குள்ள. உங்கள் அப்பா செஞ்சதை நினச்சி குழம்புது, அம்மா செஞ்சதை நினச்சி குழம்புது, நீங்கள் செஞ்சதை நினச்சி குழம்புது. ஆமென். இப்போ வீட்டுக்கு போனோடனே குழம்பு வைக்கணும், அதை நினச்சி குழம்புது. பலதரப்பட்ட குழப்பத்தில் இருக்கீங்க பார்த்தீங்களா? அதெல்லாம் கிளியர் பண்ணி ரிலாக்ஸ். சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. மைண்டில் பீஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக தாங்க இயேசு சிலுவையில் இத்தனை காரியத்தை செஞ்சார். இப்போ நீங்கள் போய் ஒரு இடத்துல ஒரு 1000 ரூபா களவான்ட்டு வந்து சர்ச்சுக்குள்ளே உட்காந்துருக்கிறீங்க. உங்கள் மனசு நிம்மதியாக இருக்குமா? நிம்மதியாக இருக்காதா? ஏன் நிம்மதியாக இருக்காது? களவான்ட்டு வந்துட்டோன்னு இல்லை, அதெல்லாம் உங்களுக்கு தப்பாக தோணாது. களவாண்டதை பார்த்துட்டு எவனாவது, இனி மக்களுக்கு பாவத்தை குறித்து பயம் கிடையாது. பாவம் செஞ்சு எனக்கு 100% தெரியும். மக்களுக்கு பாவத்தை குறிச்சுலாம் பயம் கிடையாது. பாவத்தினுடைய கான்சிக்வன்ஸை குறித்து தான் பயம். ஐயோ மாட்டிடுவோமோ, ஐயோ எவனாவது பார்த்துருவானோ, எவனாவது சொல்லி கொடுத்துருவானோ, கடைக்காரன் பார்த்துருவானோ, அப்படி தான் பயமோ ஒழிய பாவத்துக்கெல்லாம் நீங்கள் பயப்பட ஆட்கள் கிடையாது. இப்போ மனசை தொட்டு சொல்லுங்கள், இது உண்மையா இல்லையா? இது யதார்த்தம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, உங்கள் சிந்தனை மண்டலங்களில் பலதரப்பட்ட போராட்டங்கள், குடும்ப ஜென்ம சாபத்தை குறித்து பயம், செஞ்ச பாவங்களை குறித்து பயம், சொன்ன காரியத்தை குறித்து பயம், செயல்பட்ட காரியங்களை குறித்து பயம், பலதரப்பட்ட பயம், கன்ஃபியூஷனல் ஸ்பிரிட்டுக்குள்ளே உட்காந்துருக்கிறீங்க. சமாதானம் சிந்தனை மண்டலங்கள் இல்லாமல் உட்காந்துருக்கிறீங்க. இது எல்லாம் மன்னித்து உனக்கு சமாதானத்தையும் மூளைக்குள்ளே கொடுப்பதற்காக தான் அவர் சிலுவையிலே உனக்காக மரித்தார். ப்ராசஸ் 2, மூளைக்குள்ள சமாதானம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். ப்ரேயர் முதல்ல ஜபத்து, உனக்காக அவர் அதிக ஜபத்தை செய்து வைத்திருக்கிறார். பாயிண்ட் நம்பர் 2, உன் மூளைக்குள்ள சமாதானம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். இதை தான் பிசாசுக்கு எடுத்துக்கொண்டே இருப்பான். ஏதாவது ஒன்று யோசி, ஏதாவது ஒன்று யோசி. நீங்கள் சிலுவையில் இயேசு பெற்று தந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க கூடாதபடிக்கு பிசாசு உங்கள் வாழ்க்கையில் செய்து கொண்டிருக்க ஒரே காரியம், ஏதாவது ஒன்று யோசிக்க வச்சுக்கிட்டே இருப்பான். ஏதாவது ஒன்று யோசிக்க வச்சு, ஒன்று புருஷனை நினச்சி யோசிக்க வைப்பான், மனைவி நினச்சி யோசிக்க வைப்பான், பிள்ளைகளை நினச்சி யோசிக்க வைப்பான், வருங்காலத்தை குறித்து யோசிக்க வைப்பான். ஏதாவது ஒன்று யோசிக்க வச்சு சமாதானத்தை இழக்க வைப்பான். ஏன்னா அவர் சிலுவையில் அடிபட்டதே நீங்கள் நினைக்கிற மாதிரி நீங்கள் அதை பார்த்து அழணும் அப்படிங்கிறதுக்காக இல்லை, நீங்கள் அதை பார்த்து சிரிக்கணும். என்ன அதான் சமாதானம். நான் சிலுவையை பார்த்து அழக்கூடாது அப்படின்னா நான் இன்னும் கண்ணு திறக்கப்படலைன்னு அர்த்தம். ஐயோ பாவம், நீங்கள் அழுறதுனால இயேசுக்கான வலி கம்மியாக போதா? இல்லை இன்னைக்கு குட் ஃப்ரைடே அன்னைக்கு மூஞ்செல்லாம் தொங்க விட்டு தாடியை வளர்த்து கறியும் மீனும் சாப்பிடாம நேர்த்தி கடன் செலுத்துறதுனால அவருக்கு என்ன வயிற்றில் குத்துன தையல் போட்டு, வயிற்றில் குத்துனதுக்கு என்ன தையல் போட போதா? Nothing is going to happen. நீங்க ஓன்ட்ட இருந்த கடவுள் அதெல்லாம் எதிர்பார்க்கல. நீ சோகத்தை காமிக்கணும், நீ அவருக்கு பாசத்தை, இதெல்லாம் அவருக்கு எதிர்பார்க்கவே இல்லை. அவர் செஞ்சு வச்சதே இதெல்லாம் நீ அனுபவிக்கணும். அனுபவிக்க ஆயத்தமா இருக்கிறவங்க மட்டும் கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை சொல்றேன். உங்க பிள்ளைகளை குறித்து பயமா இருக்குதா? ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை உம்முடைய தலைகளுக்கு மேல் வந்து விழுந்தது. என் பிள்ளையை குறித்து நான் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை, என் குடும்பத்தை குறித்து நான் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. ப்ராசஸை பார்க்காதீங்க. சும்மா பார்த்து அழுதிங்கன்னா ஸ்டில் யூ ஆர் அண்டர் சம் டூப்ளிகேட் சர்ச், ஏதோ ஒரு பொய்யான சபையில் இருக்கீங்கன்னு அர்த்தம். ப்ராசஸை பார்த்தீங்கன்னா ப்ராசஸ்க்குள்ளே இருக்கிற ப்ராசஸை பாருங்கள். நீனும் உன் பொண்டாட்டி நல்லா சிரித்து பேசணும் அப்படிங்கிறதுக்காக தான் இயேசு சிலுவையில் மரித்தார். நம்புறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. இது ஒரு மகிழ்ச்சியினால், சந்தோஷத்தினால், சமாதானத்தினால், எனக்கு அவர் எவனாலையும் செய்ய முடியாத காரியத்தை அவர் எனக்காக சிலுவையில் செய்து தந்த நாள். நான் சொல்லட்டுமா,
இயேசுவை சிலுவையில் ஆணி அடிக்கிறத பார்த்து அழுதிங்கன்னா பக்கத்தில் கல்லனுக்கு ஆணி அடித்தாங்க, அவனை பார்த்தாலும் நீ அழுவ. ஆணி அடித்ததுனால அழுற, தலையில் முட்கிடம் சூட்டு நீ அழுது அவருக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை. யூ வாண்ட் டு ரிசீவ் திஸ் பிளெஸிங்ஸ். அவருடைய ஆசையெல்லாம் என் பிள்ளைகளுக்காக நான் இவ்வளவு செஞ்சு வச்சிருக்கேன், அதை பார்க்க மாட்டேங்கான். அதை தான் சத்துரு மறைச்சிட்டான். அதுதான் சத்ருவானவன் பாரம்பரியத்தை கொண்டு வந்து எதெல்லாம் இயேசு இதெல்லாம் நடக்கணும்னு வாஞ்சையோடு தியாகமாக செஞ்சாரோ அது எல்லாத்தையும் பாரம்பரிய சபைகளும் பாரம்பரிய மக்களும் மறைத்து விட்டார்கள். கண்கள் மூடப்பட்டு விட்டது. இயேசு இன்னைக்கு ஹாப்பியாக இருக்கார் நினைக்கிங்களா? ஹாப்பியாக இல்லை. அவர் ஏக்கமெல்லாம் எப்பா எப்படி தெரியுமா, உங்கள் வீட்டில் உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு பிரியாணி செஞ்சு வச்சுருக்கீங்க, ஆனால் உங்கள் பிள்ளை வந்த ஸ்பீடுக்கு ஃப்ரிட்ஜ்லேருந்து பழைய சோறு எடுத்து திங்குது. உங்கள் மனசெல்லாம் என்ன சொல்லும்? வாயத்தரங்க மனசில் என்ன சொல்லும்? ஐயோ என் பிள்ளைக்காக என்ன பண்ணி வச்சுருக்கேன், பிரியாணி செஞ்சு வச்சுங்க. ஆனால் இந்த பையன் பாரு எதை எடுத்து திங்க, பழைய சோறு எடுத்தீங்க. அதே மாதிரி தான் இயேசு மென்ட், ஐயோ என் பிள்ளைகளுக்காக இவ்வளோ ஆசீர்வாதத்தை நான் செஞ்சு வச்சுருக்கேனே, இவ்வளவு நன்மைகளை நான் சம்பாதிச்சு வச்சுருக்கேனே, இவ்வளவு மேன்மைகளை நான் சம்பாதிச்சு வச்சுருக்கேனே, அதை பார்க்க மாட்டேங்கிறாங்களே, எனக்காக அழுதுட்டு இருக்காங்களே. ஹீ இஸ் ஹாப்பி வித் த ஏஞ்சல்ஸ் பட் யூ ஆர் கிரைங். பரலோகத்தில் அவர் சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிறார், தன் மணமக்களுடனே சந்தோஷப்பட்டு என்று நீதிமொழிகள் புஸ்தகத்தில் எழுதப்படுகிறது. பிதா அருகிலே அவர் சந்தோஷமா இருக்காரு. ஹீ இஸ் சோ ஹாப்பி. எல்லாருக்கும் நினைப்பு நீங்க அழுதா இயேசு அழுவார், அதெல்லாம் அழமாட்டார். அவருக்கான வேலை கிடையாதா உன் கூட சேர்ந்து அழுறதுக்கு? எல்லாம் செஞ்சு முடிச்சு ராஜாதி ராஜாவா வீட்டு இருக்கிறார். நம்முடைய வேலையெல்லாம் அந்த ராஜாவினிடமிருந்து கேட்டு அனுபவிச்சு தியானிச்சு அறிந்து பெற்றுக்கொள்வதுதான் நம்மளுடைய தலை சார்ந்த கடமை. எத்தனை பேர் கைகளை தட்டி ஒரு ஆமென் சொல்ல விரும்புறீங்க? சத்தமா ஹல்லேலூயா. சமாதானம். கைகளை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். சமாதானம். சத்தமா சொல்லுங்க சமாதானம். சில பேர் சொல்லுவாங்க என் பிள்ளையை வச்சு எனக்கு சமாதானமே இல்லை. அப்போ உங்கள் பிள்ளையை தான் சிலுவையில் அடிக்கணும். அவர் தான் ஏற்கனவே சிலுவையில் உங்களுக்கு பர்சனல் சமாதானத்தை கொடுத்துட்டாரு. சிச்சுவேஷனல் சமாதானம் வேற. அந்த சமாதானத்துக்குள்ள நீங்கள் அடாப்ட் ஆகக்கூடாது. சூழ்நிலை தருகிறது சமாதானம் அல்ல, சந்தோஷம். இயேசு தருவது சமாதானம். ஒவ்வொரு தனிப்பட்ட மனுஷனுக்குள்ளேயும் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளையே ஒவ்வொரு தனிப்பட்ட மனுஷிக்குள்ள ஒரு தனிப்பட்ட சமாதானம் இருக்கணும். சும்மா எப்போ பார்த்தாலும் புலம்பிக்கிட்டு அழுதுகிட்டு மூக்க வடிச்சிட்டு இருந்தீங்கன்னா ஏதோ ஒரு ஸ்பிரிட் உங்களை ஆளுகை செய்துன்னு அர்த்தம். ஏதோ ஒரு வஞ்சிக்கிற ஆவி உன்னை ஆளுகை செய்துன்னு அர்த்தம். இயேசு சிலுவையிலே ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்காக தனிநபர் சமாதானத்தை உறுதி செய்தார். நீ சும்மா குட் ஃப்ரைடேக்கு வந்து உட்காந்து போறியே, தனிநபர் சமாதானம் உனக்குள்ளே இருக்குதா இல்லையா? இல்ல. ஏன் இல்ல? இன்னிலிருந்து ஒரு முடிவெடுங்க. அவர் சிலுவையிலே எனக்காக தனிநபர் சமாதானத்தை பெற்று கொடுத்திருக்கிறார். கைகளை தட்டி ஒரு ஆமென் சொல்றவங்க கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. அதே தான் புஸ்தகம் தீர்க்கதரிசி இப்படியாக எழுதுகிறார். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் தராமல் போனாலும், தொழுவத்தில் ஆட்டு மந்தையிலே ஆடு இல்லாமல் போனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். இது என்ன எதை சொல்லப்பட்டுச்சுன்னா இயேசு நமக்காக பெற்று தருகிற சமாதானத்தை குறித்து சொல்லப்பட்டது. நிறைய ஊழியர் செய்கிறவங்களுக்குள்ள அந்த சமாதானம் இல்லை. ஏன்னா உள்ள பிசாசு இருக்கான். நிறைய விசுவாசிகளுக்குள்ள சமாதானம் இல்லை, உள்ள பிசாசு இருக்கிறான். அநேக ஊழியக்காரர்களை நான் பார்க்குறேன் டிவி சேனலில் உட்காந்து ஒரே புலம்பல், ஐயோ எனக்கு அது இல்லை, ஐயோ எனக்கு இது இல்லை, ஐயோ எனக்கு இது இல்லை. எப்போ உனக்குள்ளேயே தனிநபர் சமாதானம் இல்லையே, எப்படி நீ ஜனங்களை வழி நடத்த போற? அந்த சமாதானம் நமக்கு வேணும். தனிநபர் சமாதானத்துக்காக தான் இயேசு சிலுவையில் மரித்தார். இன்னைக்கு எல்லாரும் ஜெபிக்க போறீங்க. ஆண்டவரே, யார் என்ன சொன்னாலும், யார் என்ன பேசினாலும், யார் எதை செஞ்சாலும் எனக்குள்ள இந்த தனிநபர் சமாதானம் கிடக்கூடாது. அதுக்காக தான் நீங்கள் சிலுவையில் மரிச்சிருக்கிறீங்க, உயிர் தெளிந்திருக்கிறீங்க. கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்கிறவங்க சத்தமாக கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. எத்தனை பேர் கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்ல விரும்புகிறீங்க? நல்ல சத்தமோ அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமோ அல்லேலூயா. And the third thing, you are under the prayer backup, you are filled with the peace of God. And the third thing, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அவருடைய உன் வாழ்க்கையில இயேசு சிலுவையிலே 3 காரியத்தை உனக்காக செய்து வைத்திருக்கிறார்.
முதலாவது உனக்காக ஜெபித்து வைத்திருக்கிறார். இனிமேல் தான் ஜெபிக்க போகிறதில்ல, ஏற்கனவே உனக்காக அவர் ஜெபித்து வைத்திருக்கிறார். ஆதலால் ஜெபத்துக்கு அங்கே இங்கே என்று ஓடாதே. நீங்கள் ஜெபிங்க, அவ்வளோதான் போதும். உங்களுக்கு ஜீசஸுடைய ப்ரேயர் பேக்கப் இருக்குது. நான் கேட்குறேன், ரோட்டில் போகிறீங்க, திடீர்னு எய்தாப்பில் டேங்கர் லாரி வருது, நீங்கள் ஜோம் பண்ணி உபவாசம் பண்ணி டேங்கர் லாரிலேருந்து கடவுள் காப்பாற்றினாரா, இல்லை அவர் ஏற்கனவே உனக்காக செய்து வைத்த ஜெபத்தினால் உன்னை காப்பாற்றுகிறாரா? பாவத்தின் சம்பளம் மரணம். ஏதோ நீ செஞ்ச பாவம் தான் உன்னை ஆக்சிடென்ட்டுக்குள்ளே கொண்டு போகுது. ஆனால் கடவுள் உன்னை அழகாக அந்த ஆக்சிடென்ட்லேருந்து காப்பாற்றுறாரு. எப்படி காப்பாற்றுறாரு? யார் பரிந்து பேசியிருக்காப்போ? எப்போ பரிந்து பேசினார்? 2000 வருஷத்துக்கு முன்னாடி பரிந்து பேசிட்டார். நம்புப்பா. அவன் லைஃப்பில் வியாதிப்படும் போது அதை நம்பு. ரொம்ப இந்த வியாதியிலிருந்து விடுவிக்கப்படுவதற்காக இயேசு ஏற்கனவே எனக்காக ஜெபித்து வைத்திருக்கிறார். குடும்பத்தில் பிரச்சனை வரும்போது அந்த பிரச்சனையை சரி செய்வதற்காக இயேசு ஏற்கனவே ஜெபித்து வைத்திருக்கிறார். யூ ஆர் அண்டர் அ பவர்ஃபுல் prayer backup of Jesus. நீங்கள் இயேசுவினுடைய அதிசக்தி நிறைந்த ஜெபத்தினால் நீங்கள் பாதுகாக்கப்பட்டு தேவனால் அனுக்கிரகிக்கப்பட்டு வருகிறீர்கள். ரெண்டாவது நான் சொல்லுகிறேன், யூ ஆர் அண்டர் த பீஸ் கவனன்ட். மலைகள் விலகினாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும், சத்தமா சொல்லுங்க, என் சமாதானத்தின். அது என்ன உடன்படிக்கை? எப்போ செஞ்சார் உங்க கூட? சமாதானத்தை எப்போ உங்க கூட உடன்படிக்கையா செஞ்சார்? எப்போ சிலுவையில் மரித்தாரோ அப்போவே அவர் இரத்தத்தினால உடன்படிக்கையை தேவன் செய்து வைத்திருக்கிறார். எத்தனை பேர் கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்ல விரும்புறீங்க? கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், சொல்லுங்க, மலைகள் சிலுவையில் இதைதான் பெற்றுக் கொடுத்தார். அவர் கிருபை, அவர் இரக்கம். மலைகள் விலகி போனாலோ பர்வதங்கள் பெயர்ந்து போனாலோ, மலைகள் அவர் கிருபை, அவர் கிருபை, அவர் இரக்கம். எஸ், அவர் கிருபை. என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். சொல்லுங்க, என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். எனக்காக ஜீவ தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். சொல்லுங்க பார்க்கலாம், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை, அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே. வாக்களை திறந்து, அவர் கிருபை, அவர் இரக்கம். ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். நீங்க பாக்கியவான்களுங்க. எவெல்லாம் உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கான். நிறைய இடத்துல உலகமே உட்காந்து டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. நீங்கள் கரெக்டாக கேட்டு கரெக்டாக போயிட்டு இருக்கீங்க. ஆமென். சீக்கிரம் வீட்டுக்கு போய் நல்லா சமைச்சு நல்லா கொண்டாடி சமாதானமாக இந்த நாளை கொண்டு போங்க. அதை தான் இயேசு சிலுவையில் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். எத்தனை பேர் கைகளை தட்டி நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாமே. சத்தமோ ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மூணாவது, அவருடைய தழும்புகளால் குணமாகும். நான் இப்படி இந்த வசனம் எழுதப்பட்டிருக்கலாம், அவருடைய காயங்களால் குணமாகிறோம் என்று இந்த வசனம் எழுதப்பட்டிருக்கலாம். ஆனால் இந்த வசனம் எப்படி எழுதப்படுது? ஏன் தழும்புகளால் குணமாறோன்னு சொல்லுது? ஒரு மனுஷன் சாகிற வரைக்கும் எது மறையாது? சரி, இயேசு உடம்புல தழும்பு இருக்கு, நம்புறீங்க? ஆமேன்னு சொல்லலாமே. சரி, இயேசு சாகிற வரைக்கும் தழும்பு மறையாது. சத்தமாக ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். பக்கத்தில் பார்த்து கேளுங்க, இயேசு எப்போ சாக போறாரு?
இனிமேலாம் நேருக்கு நேர் தான். பக்கத்தில் பார்த்து எப்போ சிம்பிளாக எனக்கு ஆண்டவர் என்ன சொன்னார், யூ ஆர் கோயிங் டு ஸ்ட்ரைக் த பீப்புள் மைண்ட். மக்கள் சிந்தனையே தூண்டி விட போகிற, மக்கள் பயங்கரமாக கண்கள் திறக்கப்படும். சும்மா உட்காந்து ஆதி காலத்தில் உட்காந்து ஆச்சா பச்சா அல்லே புள்ளே வரப்போகிறாரு போக போகிறாருன்னு. பக்கத்தில் பார்த்து கேளுங்க, மனுஷனுக்கு சாகிற வரைக்கும் தழும்பு மறையாது. எல்லாருக்கும் தடுப்பூசி போட்டிருக்காங்களா இல்லையா? போட்டிருக்காங்களா? சரி, போடாதவங்க கை தூக்குங்க. எல்லாருக்கும் தடுப்பூசி போட்டிருப்பாங்க. தழும்பு மறையுமா மறையாதா? பக்கத்தில் பார்த்து கேளுங்க பார்க்கலாம். தழும்பு மறையுமா மறையாதா? மறையுமா மறையாதா? கேளுங்க. மறையாது. எப்போ வரைக்கும் மறையாது? சத்தமாக பக்கத்துலேயே கேளுங்க. எப்போ வரைக்கும் மறையாது? சாகிற வரைக்கும் மறையாது. கரெக்டா இல்லையா? சரி, இயேசு உடம்புல தழும்பு இருக்கு, சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு உடம்புல, சரி, அந்த தழும்பு மறையுமா மறையாதா? இயேசு சாவாரா? இப்போ கேளுங்க, இயேசு சாவாரா? பக்கத்தில் பார்த்து சத்தமாக கேளுங்க. இயேசு சாவாரா இனிமே? எப்படி எதுவும் உங்களுக்கு எதுவும் தெரியுமா? நியூஸ் எதுவும் தெரியுமா? தேவ தூதன் வந்து எதுவும் சொன்னானா? இயேசு சாக போகிறாரு, கிட்னியை கொடுன்னு சொன்னானா? எதுவும் இயேசு சாவாரா? இயேசுவின் தழும்பு மறையுமா? இப்போ நான் சொல்கிறேன், உன் சுகம் மறையவே மறையாது. பிசாசு உன்கிட்ட போராடி நோய்களை கொண்டு வந்தாலும் உன் சுகம் நிச்சயம். உண்மையான ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள் மரண நோய்களில் சாவது இல்லை. ஏன்னா என் பைபிள் சொல்லுது, தழும்புனால சுகம், காயத்தினால சுகம் அல்ல. காயம் என்பது இருக்கும், மறைந்து விடும். தழும்பு மறையாது. தழும்பு இன்னைக்கும் தேவ சமூகத்தில் இருக்குது. அவர் தழும்பு நிரந்தரம் என்றால் என் சுகம் நிரந்தரம். எத்தனை பேர் இந்த தெய்வீக சுகத்தை பெற்றுக்கொள்ளுறீங்க? கையை தட்டி சத்தம் ஒரு ஆமைன்னு சொல்லலாமே. இப்படி சொல்றேன், இதை பேசுகிற, இதை சொல்கிற, இதை விசுவாசிக்கிற, இதை போதிக்கிற பீஸ் சர்ச்சில் சகல குடும்பங்களுக்கும் சுகம் நிரந்தரம். உங்கள் குடும்பத்தில் சுகம் நிரந்தரம். கேன்சர் வந்தாலும் சுகப்படுத்துகிற வல்லமை அவருடைய தழும்புக்குள்ள இருக்குது. பிளட் டிசீஸ் வந்தாலும் அதை சுகப்படுத்துகிற பவர் எங்கள் சர்ச்சில் இருக்குது. நான் இதை கர்வத்தோடு சொல்கிறேன், ஆணவத்தோடு சொல்கிறேன். ஏன்னா இயேசுவின் தழும்பு இன்னைக்கும் உயிரோடு இருக்குது. பாஸ்டர் ஜெஃபர்சன் மேலே இருக்கிற அபிஷேகத்தை வச்சு நான் இதை சொல்லலை. இயேசுவின் தழும்பு மறையாது. அவர் செத்தாதான் மறையும். அவர் சாவட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். இதை நம்புனீங்கன்னா நீங்கள் உயிரோடு வாழ்வீங்க. 80 வயசு வரைக்கும் வாழ்வீங்க. ஐயா எனக்கு பிபி இருக்குது, எனக்கு கொலஸ்ட்ரால் இருக்குது, எனக்கு அது இருக்குது, எனக்கு இது இருக்குது. நம்புங்க, இன்னைக்கு உங்கள் தழும்பு மறையாதது. நீங்கள் அழிஞ்சாதான் தழும்பு மறையும். நீர் நித்தியமாய் வாழுகிறவர், சர்வலோகமாய் வாழ்கிறவர், என்றென்றும் வாழ்கிறவர். நீர் அழிய போவது இல்லை, என் வாழ்வு கெட்டு போவதும் இல்லை. கரங்களை தட்டி ஒரு ஆமைன்னு சொல்றவங்க சத்தமா கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. 3 விஷயத்தை உங்களோடு நான் இன்னைக்கு பேசியிருக்கிறேன். பாயிண்ட் நம்பர் 1, உங்களை சுற்றிலும் ஒரு ஜெப வல்லமை எப்பொழுதும் இருக்கிறது. என்ன இப்படி சொல்லுங்க பார்க்கலாம். என்ன சுற்றி ஒரே நல்ல கண்ணாக இருக்குது. உடுப்பா அவனே ஒரு 1.5 கண்ணு. அவன் போடுற கண்ணை வச்சு நம்ம விழுந்துருவோமா? நல்ல கண்ணே பலிக்க மாட்டேங்கி. சொல்லு பார்க்கலாம் பக்கத்தில். என்ன சுற்றிலோ இயேசுவினுடைய ஜெபம் இருக்குது. ஐ எம் ஜஸ்ட் கவர்ட் பை, சொல்லுங்க, ஐ எம் ஜஸ்ட் கவர்ட் பை பிரேயர் ஆஃப் ஜீசஸ். பிரேயர் ஆஃப் ஜீசஸ். சத்தமா சொல்லுங்க, பிரேயர் ஆஃப் ஜீசஸ். மேலே இருக்கவங்களாம் கையில் போல, ஆண்டவரே கையை நல்லா கொடுங்க, ஆண்டவரே கையில் இருக்கிற பிரச்சனையெல்லாம் மாற்றுங்க, பாவம். நல்லா கையை தூக்கி சொல்லுங்க பார்க்கலாம். நான் ஜஸ்ட் கவர்ட் பை பிரேயர் ஆஃப் ஜீசஸ். நல்லா சுற்றி சொல்லுங்க, என்ன சுற்றிலோ. அடுத்தவனை சுத்தாதீங்க, ஒன்றை சுத்துப்பா. ஏன்பா இப்படி சொல்லு பார்க்கலாம். என்ன சுற்றிலும். அழகா என்னை சுற்றிட்டேன் பாருங்க.
இப்படி கையை வைங்க. சுற்றுறதுக்கு கூட நான் தான் சொல்லி தரணும். இப்படி வைங்க. என்ன சுற்றிலும் 2 கையை வச்சு பண்ணுங்க. என்ன சுற்றிலும் சொல்லுங்க. என்ன சுற்றிலும் 3 முறை சுற்றி போடுங்க, அப்போதெல்லாம் சரியாகும். என்ன சுற்றிலும் இயேசுவினுடைய ஜெபம் சூழ்ந்திருக்குது. என்ன சுற்றிலும் இயேசுவின் ஜெபம் சூழ்ந்திருக்குது. கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்றவங்க சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, எனக்காக பெற்ற வல்ல ரத்தமே, ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. திரும்ப சேர்ந்து சொல்லலாம். ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. கைகளை தட்டி ஒரு ஆமேன் சொல்லுகிறவங்க சத்தமா ஆமேன் சொல்லலாமே. இப்படி சொல்லுங்க. என் தலைமையில உங்க தலைமையில கை வச்சு சொல்லுங்க பார்க்கலாம். தனி நபர் சமாதானத்தினால் கர்த்தரை நிரப்பி இருக்கிறார். சொல்லுங்க. தனி நபர் சமாதானத்தினால். நல்ல வாயை திறந்து அறிக்கை செய்யுங்க. தனி நபர் சமாதானத்தினால் இயேசு என்னை நிரப்பி இருக்கிறார். இதற்காக தான் அவர் சிலுவையிலே என் மீறுதல் நிமித்தம் காயப்பட்டு என்னுடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். எனக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் விழுந்தது. கைகளை தட்டி ஒரு ஆமேன் சொல்லுகிறவங்க சத்தமா அல்லேலூயா சொல்லலாமே. 3, அவருடைய தழும்புகளால் குணமானோம், சுகமாகிறோம். ஆமென். குணமாகிறோம் என்கிற வார்த்தையின் அர்த்தம் என்ன தெரியுமா? பீயிங் இன் எ பீஸ்ஃபுல் லைஃப், அதாவது ஒரு வெல்த்தி அண்ட் ஹெல்த்தி லைஃப். குணமாகிறோம் என்றால் மனசளவில் குணமாகிறோம், மூளையின் அளவில் குணமாகிறோம், சரீரத்தின் அளவிலே குணமாகிறோம், உறவுகளிலே குணமாகிறோம், குணத்தில் குணமாகிறோம். ஆமென். எல்லாத்திலையும் கர்த்தர் நம்மளை குணப்பட வைக்கிறார். அவர் எல்லாத்தையும் செஞ்சதின் ரகசியம் நீங்கள் குணப்பட்டு குணமாக்கப்பட்டு குணமாய் வாழ்வதற்காக அவர் சிலுவையில் உங்களுக்காக இரத்தம் சிந்தி இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. தெய்வீக சுகம் உங்களுக்கு நிச்சயம். இன்றைக்கி எத்தனை பேருக்குள்ளே எவ்வளோ பெரிய வியாதியாக இருக்கலாம். இன்றைக்கி நான் சொல்கிறேங்க, இன்றைக்கி இங்கே சிம்பிளாக நம்புங்க. பெரிய பவர்ஃபுல் மீட்டிங்கோ பெரிய பெரிய பிரசங்கமோ கரங்களை வைக்கிறதெல்லாம் தேவையில்லை. நீங்கள் இன்றைக்கி ஸ்ட்ராங்காக மனசில் ஒரு விஷயத்தை ஏற்றிட்டு வீட்டுக்கு போங்க. மனசுக்குள்ளே ஒரு மேட்டரை ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏற்றிட்டு போங்க. தழும்பு மறையாது, சுகமளிக்கிற வல்லமை மறையாது. இயேசு செய்த அற்புதங்களில் 70% அற்புதங்கள் சுகமளிக்கிற ஊழியம் தான் இயேசு செஞ்சார். இயேசு செஞ்ச அற்புதங்களை 70% சுகமளிக்கிற ஊழியத்தை தான் அவர் செய்தார். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருக்கலாம். நம்ம கிறிஸ்தவத்தில் எதுக்கெடுத்தாலும் ஒன்று சொல்லி கொடுத்துட்டாங்க சின்ன வயசுலேருந்து. தலைவலியா ஜோம் பண்ணதை காட்டிலும் நம்பு. முதல்ல அவர் தழும்பு மாறாதது, அதனாலே சுகமும் மாறாதது. எனக்கு தெய்வீக சுகம் நிச்சயம் உண்டு. வெதர் ப்ரே ஆர் ஃபாஸ்ட் டசன்ட் மேட்டர். தழும்பு மாறாதது. ஏன் போட்டு ரொம்ப டஃப்பாக்குற லைஃப்பை? மூக்கை இப்படி தொடுறதுக்கு பதிலாக சில பேர் எப்படி தொடுவாங்க? ஆமாம், இப்படியே தொடுவாங்க. இப்படியே பழக்கிட்டானுங்க. எதுக்கு எடுத்தாலும் நம்மளை இப்படிலாம் தொடாது, இப்படி தொடு. நம்பிக்கை தான் வாழ்க்கை. இயேசு மேலே உள்ள நம்பிக்கை தான் வாழ்க்கை. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். சிம்பிளாக நம்பு. லிவர் டிசீஸாக இருக்கலாம், நம்பு, என் சுகம் நிரந்தரம். ஹார்ட் ப்ராப்ளமாக இருக்கலாம், நம்பு, என் சுகம் நிரந்தரம். கிட்னி ப்ராப்ளமாக இருக்கலாம், நம்பு, என் சுகம் நிரந்தரம். எத்தனை பேர் சுகர் பேஷண்ட் இருக்கிறீங்க? நான் உங்களை சுகப்படுத்தி காமிக்க. நம்புறவங்க கை தூக்கி காமிக்க பார்க்கலாம். நான் சுகர் பேஷண்ட் இருக்கீங்கன்னா உங்கள் சுகரை பார்த்து பேசுங்க. உங்கள் சுகர், சுகர், மை டியர் சுகர்,
உன் கூட 15 வருஷம் குடித்தனம் நடத்திட்டேன், போதும், இன்னையிலேருந்து உன்னை டிவோர்ஸ் பண்ணுறேன். டிவோர்ஸ் பண்ண வேண்டியது டிவோர்ஸ் பண்ணுறது கிடையாது. புருஷனை டிவோர்ஸ் பண்ணட்டுமா, பொண்டாட்டியை டிவோர்ஸ் பண்ணட்டுமான்னு அலையாதீங்க. இன்றைக்கி நிறைய டிவோர்ஸ் உங்களுக்கு தேவை. உங்களுக்குள்ளே இருக்கிற சுகரை டிவோர்ஸ் பண்ணுங்கள். 15 வருஷம் குடித்தனம் நடத்தியாச்சு. எந்திரிச்சா சுகர், உக்காந்தா சுகர், தின்னா சுகர். இன்றைக்கி உன்னை நான் பிளஸ் பண்ணுறேன், நீ 1/2 கிலோ மைசூர் பாக்கு சாப்பிட்டாலும் சுகர் இனிமேல் ஏறாது. நம்புப்பா, நம்பு. இன்னைக்கு உன் சுகம் நிரந்தரம், நம்பு, தயவு செஞ்சு நம்பு. பைபிளை தூக்குறோம், ஏதோ சர்ச்சுக்கு போகிறோம், காணிக்க கொடுக்குறோம் அப்படிங்கிறதுக்காக நம்ம இயேசுவை பின்பற்றலை. நல்ல இயற்கைக்கு அப்பால்பட்ட ஒரு தெய்வீக வாழ்க்கை வாழ்வதற்காக தான் நாம் இயேசுவை பின்பற்றுகிறோம். இயற்கைக்கு அப்பால்பட்ட ஒரு சூப்பர் நேச்சுரல் லிவிங்காக தான் இயேசு நமக்காக சிலுவையில் மரித்து உயிர் தெழுந்திருக்கிறார். சும்மா சர்ச்சுக்குள்ளே வந்தோம், கை தட்டினோம், அப்பா பாட்டு பிரசன்ஸாக இருந்துச்சு, மார்க்கு போடுறதுக்காக கடவுள் நம்மளை கூப்பிடல. நாம் வாழ வேண்டும். தனிநபர் வாழ்க்கையில் இந்த ஆசீர்வாதங்களை எடுத்து நாம் வாழ வேண்டும். ஸோ நம்புங்க. பிபி இருக்கா, நம்பு. 100% இயேசு சுகத்தை கொடுப்பார். உன் சுகம் நிரந்தரம், நம்பு. உன்னுடைய சுகவீனத்தை பெருசாக நினைக்காத. உன் உடம்புல இருக்கிற பலவீனத்தை பெருசாக பார்க்காத. உன் உடம்புக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகளை பெருசாக பார்க்காத. இயேசுவை பெருசாக பாரு. சும்மா குட் ஃப்ரைடேக்கு வந்துட்டு கண்ணீர் வடிக்கிறதுனால இயேசு சந்தோஷப்பட மாட்டார். சொல்லிட்டேன்ல, ஒரு தாய் தம் பிள்ளைக்கு பிரியாணி செஞ்சு வச்சிருக்கு, ஆனால் அந்த பிள்ளை ஓடி வந்து பழையச்சோரே திங்குது, தாய் வேதனைப்படும். ஆனால் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்கிறேன், ஆண்டவர் உண்மையிலே எப்போ சந்தோஷப்படுவார்னா, அவர் நமக்காக செஞ்சு வச்சதை எடுத்து நம்ம அனுபவிக்கும் போது அதை பார்த்து தான் அவர் சந்தோஷப்படுவார். ஒரு தாய் தன் பிள்ளைக்கு பிரியாணி செய்கிற சந்தோஷத்தை காட்டிலும் அந்த பிரியாணியை அந்த குழந்தை தட்டில் எடுத்து வச்சு பிசைஞ்சி நல்லா உருட்டி பெரட்டி, ஐயோ இன்னைக்கு எங்கள் வீட்டில் பிரியாணி தான், இதில் எந்த மாற்றமும் கிடையாது, அந்த பிரியாணியை பிசைஞ்சி பிறக்கி உருண்டை போட்டு அப்படி சாப்பிடும்போது தான் ஈன்ற பொழுதின் பெரிதவக்கும் தன் மகனை, அந்த வார்த்தையை மாற்றுங்க, திங்கிறான் என்று கேட்ட தாய், ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை திங்கிறான் என்று கேட்ட தாய். அதனால் என் அன்புக்குரிய பிள்ளைகளை, எடுத்து அனுபவிங்க வாழ்க்கையை. நமக்கு ஆண்டவர் உறுதிப்படுத்துறது தெய்வீக சுகம். இன்னைக்கு 3 காரியங்கள் உங்களோட பேசியிருக்கிறேன். நீங்கள் சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். 3 காரியங்களை உங்களோட ஆண்டவர் பேசியிருக்கார். சத்தமாக சொல்கிறவங்க திரும்ப சொல்லுங்க பார்க்கலாம். இப்படி சொல்லுங்க, என்ன சுற்றிலோ. இதை சொல்ல 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 தான் சுற்றி எந்த பேய், நோய், மாந்திரிகம், செய்வினை, பில்லி சுனி இருந்தாலும் நீங்கள் இதை செய்யும் போது அது வெளியேற ஆரம்பிக்கும். சொல்லுங்க பார்க்கலாம், என்ன சுற்றிலோ இயேசுவின் ஜெபம் இருக்குது. சத்தம் சொல்லுங்க, என்ன சுற்றிலோ இயேசுவின் ஜெபம் இருக்குது. தனிநபர் சமாதானத்தினால் இயேசுவை நிரப்பி இருக்கிறார். சொல்லுங்க, தனிநபர் சமாதானத்தினால் இயேசுவை நிரப்பி இருக்கிறார். என் சுகம் நிரந்தரம்.